அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ விநாயகா சிஎன்சி யூடியூப் சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎன்சி சிமுலேஷன் சாஃப்ட்வேர். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, எந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேர் போட்டேன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, கம்பெனிஸ்லயும் அதை பத்தி கேட்டிருக்காங்க. அதனால இன்னைக்கு நம்ம சொல்ல போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் சிமுலேஷன் சாஃப்ட்வேர் இன் இந்தியா. இப்போ நீங்க கேடம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. Okay, this is one of the main software developer for CNC simulation. இப்போ இந்த ஸ்கேரம் சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம டெவலப் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிஎன்சி சிமுலேஷன். ஓகே, ஒரு இப்போ எப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராமை டைப் பண்ணி அந்த ப்ரோக்ராமை இன்புட் பண்ணி அதுக்கான டூல்ஸை செலக்ட் பண்ணி இதுக்கு ஆப்ஷெட்லாம் இருக்கிற பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். அந்த இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்சி சிமுலேஷன் கேடம் சாஃப்ட்வேர்ல நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஒர்க் ஆப்ஷெட் எடுக்கிறது, ஹைட் ஆப்ஷெட் எடுக்கிறது, ரேடியஸ் ஆப்ஷெட் எல்லாமே நீங்கள் மிஷின்ஸில் போய் என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து இந்த சிஎன்சி சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ல பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்சைக்ளோ மல்டிமீடியான்னு இருக்கு. என்சைக்ளோ மல்டிமீடியா அப்படின்றது என்னன்னா இந்த டூல்ஸை பத்தி, கட்டிங் ஸ்பீடு, அதுக்கப்புறம் கைட்வேஸ் இதை பத்திலாம் நம்ம படிக்கிறோம். ஒரு மிஷின்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அதை பத்திலாம் படிக்கிறதுக்கு தான் என்சைக்ளோ மல்டிமீடியா அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து கேப்ஸ்டன் அண்ட் தென் கேப்ஸ் மில், இதை பத்தியான சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இது வந்து எப்படின்னா நம்ம டிசைன் பண்ணிட்டு அந்த டிசைன் நம்ம கேம் சாஃப்ட்வேர் மாதிரி இது கேப்ஸ்டன் கேப்ஸ் மில் எடுத்து நம்ம இந்த கேம் சாஃப்ட்வேர் மாதிரி நம்ம எப்படி இந்த யூனிகிராபிக்ஸோ மாஸ்டர் கேம் இல்ல டெல் கேம் பண்றோமோ அதே மாதிரி இந்த கேப்ஸ்டன் கேப்ஸ் மில்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிசைன் பண்ணிட்டு அந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டூல் பார்ட் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ தட் இப்போ இந்த கேடம் சாஃப்ட்வேர் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஎன்சி சிமுலேஷன்ஸ், என்சைக்ளோ மல்டிமீடியா, கேப்ஸ்டன், கேப்ஸ் மில் இதை பத்திலாம் இருக்கு. இப்போ நம்ம இது ஒரு லெவலா இப்போ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சிஎன்சி சிமுலேட்டர் பத்தி பார்த்திருப்போம், அதுக்கப்புறம் என்சைக்ளோபீடியாவை பத்தி பார்த்திருக்கோம், என்சைக்ளோ மல்டிமீடியாவை பத்தி பார்த்திருப்போம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்க்க போறது கேப்ஸ்டன் அண்ட் கேப்ஸ் மில் இதை பத்தி பார்க்கிறோம். கேப்ஸ் மில் இதை பத்தி பார்க்கணும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற அதே கேம் சாஃப்ட்வேர் மாதிரி தான். நீங்க யூனிகிராபிக்ஸா இருக்கட்டும், மாஸ்டர் கேமா இருக்கட்டும், டெல் கேமா இருக்கட்டும், இது மாதிரி இருக்க சாஃப்ட்வேர்ஸ் மாதிரி தான் இந்த கேடம்ல வந்து பாத்தீங்கன்னா கேப்ஸ்டன் கேப்ஸ் மில் யூஸ் பண்றாங்க. இது எதுக்காகனா நம்ம டிசைன் பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு உண்டான ப்ரோக்ராமை ஜென்ரேட் பண்ணலாம்.
We start a new part, select the workpiece material. We enter the safety area around the part to prevent collisions. Enter the part details like part number, part name, fixture details. Using capstone involves just 3 steps. We first go to the geometry mode, define the part and raw material shapes. We then go to the machining mode to perform the machining operations, and then finally see the tool path in the simulation mode. We'll import a CAD file that has the part and raw material shapes. If you do not already have a CAD file, you can draw them in the inbuilt CAD. We'll now tell the software which is the part and which is the raw material. We switch to the machining mode to do the machining. We want to rough the face and the outside contour, then do finish facing and finish turning. We now want to do rough facing. We click on operations, then turning, then plane face. We select a new tool. The software has selected our favorite tool for rough turning. We accept this tool. We select from where we want to start facing and till where we want to face. The software has selected the parameters for rough facing, the safe approach, finish allowances and cutting parameters. We accept these. We now want to rough turn the outside contour. We click on operations, then turning, then contour turn. We select the same tool that we used for rough facing. We select the start and end of the area to be rough turned. The software has selected the parameters for rough turning and we accept these. You can change any of these parameters if you want to. We now want to finish face the part, and by now you've probably figured out that we need to click on operations, then turning, then finish face. We select a new tool. The software has selected our favorite tool for finishing, but this tool will not clear the undercut. We select a tool with a sharper nose using the graphical tool guidance. We select the start and end of the area to be faced. We accept the parameters that have been selected automatically. We now want to finish turn the OD contour. We click on operations, then turning, then finish turn. We select the same tool that we used for finish facing. We select the start and end of the area to be finish turned. We accept the parameters that have been selected automatically. The software has decided the tool path automatically, and we go to simulation to view the tool path. The path seems to be perfect, with all the material being cleared properly. The simulation shows the exact shapes of the part, raw material and tool, including the tool's nose radius, cutting edge and angles. So what you see in the simulation is exactly what you will see on the machine. We'll now try and reduce the cycle time by using the machine's spindle power to the maximum. We select the machine, then go to Moneymaker. Enter a batch quantity of 50. The cycle time is now 13 minutes and machining cost per part is 42.7 rupees. We see that the second operation is consuming the most time, so we will attack this operation to reduce the cycle time. The spindle power and torque that we are using is less than what is available, so we increase the depth of cut
to a value that is less than the maximum depth of cut possible with the insert that we are using in this tool. We see that the cycle time has reduced by 38% from 13 minutes to 8 minutes 59 seconds. And machining cost has reduced from 42.7 rupees to 29.3 rupees. You can also see how much money you will be making by selling scrap. The net machining cost is the machining cost minus the scrap sale value. We'll now generate the NC program. You can see that the program is fully documented and easy to understand with the part details, date of generation, tool names, and operation names. We'll now generate shop documents that can be printed out and given to the operator or filed away for future reference. The tools list. The graphical process sheet that shows the tool and the tool path for every operation. The process and cycle time sheet. The cycle time is very accurate with less than 1% error because Capstone takes all machine parameters into account. Parameters like spindle start and stop time, axis acceleration and deceleration rates, chuck open and close times, and so on. You can confidently use the cycle time to make job quotations or for scheduling. This was a brief demonstration of how Capstone works and how it increases your profits. Here are answers to some questions that you probably have. You can define and use form tools like in this part. This is a ceramic electrical insulator turned from soft clay with form tools and then baked. This is the form tool for roughing and this is for finishing. Automatic tool gouge prevention ensures that the tool will not gouge into the part even if the tool is unsuitable. This is a rock drill bit with a complex profile. The tool only removes whatever material it can. You can also cut with rotated tools. Capstone comes with a ready database of tools, workpiece materials, and cutting materials. You can add, remove, or modify any data. You can also change data used in the money maker, like the machine hour rate and the scrap sale prices. Capstone has all the operations that you can do in turning. Hole operations, turning, grooving, threading, parting off. All the operations are done through very easy to use graphical screens like these. The special inbuilt CAD has features that enable you to quickly define undercuts and grooves. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. நன்றி.